ச்சே, இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. பணம் பணம்னு பணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த பிரச்சனையை எப்படி பெருசு பண்ணணுங்கிறதையே மறந்துட்டேன். டேய், இந்த ரகுவரனையோட அடிச்சிங்க, இன்னைக்கு உன் புள்ளைய ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிற அடியில அவன் எலும்பெல்லாம் உடைக்கணும். என்னங்க இவ்வளவு நேரம் வீரமா அங்க பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, போலீஸ்னு சொன்னதும் அமைதியா உள்ள வந்துட்டீங்க. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் பயந்தவன் இல்லடி. போலீஸ்னா என்ன, 2 கும்பா முளைச்சிருக்கு, நாமள தப்பு பண்ணோம். போன் வந்துச்சு, அதான் பேசலான்னு உள்ள வந்துட்டேன். நம்பிட்டங்க. யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு. போலீஸ்கா? அவருக்கு எதுக்கு? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இவனுங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுற விதத்துல பேசினதான் சரிப்பட்டு வருவானு. என்ன அடி? என்னது? என்ன அடி? இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் லாக்அப்ல வச்சு அடி அடி குத்து குத்துன்னு குத்தணும்னு சொல்லுவாங்க. ஹலோ சார், நான் ரகுவரன் பேசுறேன் சார். எந்த ரகுவரன்? சார், இந்த பெருமாள் கோயில் வடக்கு வீதி அந்த ரகுவரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நாங்க ஸ்பாட்டுக்கு வரோம். அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. கொடுக்கறேன் சார். நீங்க கேஸ் எடுங்க சார். உடனே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார். என்னங்க எக்ஸ்எம்எல்ஏ பையன் சொல்றீங்க? அவ்வளவு ஈஸியா அவரை அரெஸ்ட் பண்ண முடியுமா? சார் சார், நீங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணலன்னா எங்க மொத்த குடும்பமும் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லி நாங்க தற்கொலை தான் பண்ணிக்கணும் சார். சரி, நான் ஸ்பாட்டுக்கு வரேன், வைங்க. என்னாச்சு சார்? அவன் சரியான லூசா இருப்பான் போலயே. என்ன சொன்னா சார் அவன்? அதையா நியூஸ்ல வந்துச்சே, எக்ஸ்எம்எல்ஏ பையன் தாலி கட்டிட்டான்னு. ஆமா, அந்த கேஸ் தான். பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க. அவனை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கயா. சார், அந்த கேஸை நாம எடுக்கணுமா சார்? எடுக்கலன்னா பெரிய பிரச்சனையாரியா. இப்ப வந்துருவாங்க போலீஸ். வந்து அவனை தூக்கிட்டு போய் குத்து குத்துன்னு குத்துவாங்க. பாத்துட்டு ஏன் சார், வருங்காலத்துல நீங்க தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏன்னு பேசிக்கிறாங்க. ஆனா இப்ப உங்களை லாக்அப்ல வச்சு அடிக்கிற நிலைமைக்கு உருவாக்கிட்டீங்களே. தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்கள என்னால பகைச்சிக்க முடியாது. நாளைக்கு நீங்க அதிகாரத்துக்கு வந்து என்ன பழி வாங்கிடாதீங்க. ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பையன் இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? கரண்ட் எம்எல்ஏ பொண்ணு உங்களுக்கு பேசினாங்க. அந்த பொண்ணை விட்டுட்டு இப்படி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே, உங்களுக்கே தெரிய வேண்டாமா? புரியா? வீடியோடியா?
அந்த போன முடியா இவர் எப்படியே போய் வர. ஓகே சார். சார் என்ன சார் வீடியோ பாத்தீங்களா சார்? பார்த்தேன். அவனுக்கு இன்னும் வேணும், இது பத்தாது. சார் இன்னும் கொடுத்துருவோம் சார். என் ஆட்சி முடியறதுக்குள்ள உனக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட. இதோட விட்டுறாத, நைட்டு ஃபுல்லா வச்சு அடி. அப்புறம் இவனுக்கு இந்த ஒரு கேஸ் போதாது, ஸ்டேஷன்ல இருக்கிற ஃபோர்ஜரி கேஸ் எல்லாத்தையும் அவன் மேல போட்டு அவன் ஜென்மத்துக்கும் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிடு. சரிங்க சார். என்ன பயந்துக்கிட்டு சொல்ற? ஓ, அந்த ஈஸ்வரமூர்த்தி ஏதாவது செஞ்சிடுவான்னு பயமா? இல்ல சார், இல்ல சார். இங்க பார், அடுத்த முறையும் நான் தான் எம்எல்ஏ. அதை எவனாலையும் மாத்த முடியாது. நான் இல்லைனாலும் நான் கை காட்டுறவன் தான் எம்எல்ஏ. நீ எவனுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார்.